கர்த்தரை துதித்து பாடிக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும், விசேஷமாக இந்த வருஷம் முழுவதும் நமக்கு இந்த கடைசி கால அபிஷேக ஜெபம் ஒரு பெரிய ஒரு தேவ பலனாக இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால தான் ஒரு தேவ கிருபையோடு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். தேவ பலத்தோடு நம்ம பாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறதையும் நம்ம நல்லா அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி உண்மையிலே விசுவாசத்தோடு நம்ம பாடும்போது அந்த வல்லமையின் ஆவியானவர் நமக்குள்ளே இறங்கி நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நம்ம ஒரு சில காரியங்களுக்காக, பொதுவான குறிப்புகளுக்கு வேத வசனத்தினுடைய அடிப்படையில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. நமக்கு எல்லாம் அஸ்திவாரம், ஆழம் எல்லாமே இதுதான், வேத வசனம்தான். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான். அப்போ அந்த வேத வசனத்தின்படி நம்ம ஜெபித்து அதன்படி நடக்கக்கூடிய கிருபைகளை அந்த ஜெபத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவர் நம்மளை பாக்கியவான்களாக, பாக்கியவதிகளாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்துக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம், யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் 3வது அதிகாரம், யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. விஷம் எங்கேயோ இருக்குது பாம்புக்கு அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பொதுவான நிருபம் யாக்கோபில் அவர் என்ன எழுதியிருக்கிறார்னா, அது நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம அபிஷேக ஜெபத்துக்கு வந்திருக்கிற நமக்கு எல்லாரும் இந்த வசனத்தின்படி ஜெபம் பண்ணி, ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் என் நாவு மேலே இணையணும், இறங்கணும். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிப்போம் அப்படின்னு சொன்னால், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அபிஷேகம் எங்கே இறங்கிச்சு அப்படின்னா நாவில் தான் என்ன செஞ்சுன்னா இறங்கிச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் வேதத்தை விரைந்து கற்பவாரி திட்டத்தின் மூலமாக நடக்கிற எல்லா ஜெபங்களும், கூடாரத்தில், ஜெப அறையில் மற்றும் அழைப்பு இருக்கிற இடத்துல ஊழியங்களில், கூகுள் மீட் ஜெபத்தில், எல்லா ஊழியங்கள்லேயும் பாடல், வசனங்கள், ஜெபங்கள், துதிகள், ஆராதனைகள், ஊழிய பயிர்மானங்கள் அத்தனையும் நம்ம நாவை நல்லா அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. இப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னா, அந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே எங்களை நீர் உடைய பரம அழைப்பில் அழைத்து உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்ற எங்களை அழைத்திருக்கிறீர். முதல் ஜெப குறிப்பாக நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னா, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகம் என் நாவில் இணையணும், இறங்கணும். எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள். அவன் சின்ன பையன் போவான் வருவான், அவனை ரொம்ப உன்னிப்பாக பார்த்துடக்கூடாது. அல்லேலூயா. நம்ம நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. ஆண்டவரே எங்கள் நாவு மேலே இன்னும் எங்களை என்ன செய்யணும்னா அபிஷேகிக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாவை பரிசுத்த ஆவியானவர் நல்லா கண்ட்ரோல் பண்ணி நடத்துவார். அல்லேலூயா. எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, ஆனால் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், அந்த அபிஷேகம் எங்கள் நாவுகள் மேலே இறங்கும்போது ஆண்டவரே உம்மை துதிச்சுக்கிட்டே இருப்போம், உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம், நாங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்போம். உடைய வசனத்தை வாசித்து நேசித்து அது எங்கள் உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆவியான அனல் போல உண்டாகும் ஐயா. இந்த உலகத்துக்குள்ளே வாழுகிற நாங்கள், எங்களுடைய நாவுகள் நல்ல பிரிந்திருக்கும் நாவுகளா, நல்ல கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிற கிருபைகளை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருவதற்கு ஆண்டவரே இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆமே, நம்ம ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்துக்கு வந்திருக்கிற எங்கள் எல்லாரும் மேலேயும் ஒரு விசேஷித்த அபிஷேகம் எங்கள் நாவுகள் மேலே இறங்கட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடுகிற ஒவ்வொருவர் மேலேயும், ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும், துதிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும், ஆண்டவரே வேதத்தை வாசிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும்
ஆண்டவரே ஒரு விசேஷித்த அபிஷேகம் இந்த 12வது மாதத்தில் ஆண்டவரே நீர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஊற்றி ஆண்டவரே ஒவ்வொருடைய நாவையும் நல்ல கண்ட்ரோல் பண்ணி நடத்துங்கப்பா. ஒவ்வொருடைய நாவையும் நீர் கண்ட்ரோல் பண்ணி நடத்தும்படியாய் ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்படி எங்கள் ஒவ்வொருவருடைய நாவிலையும் ஒரு அபிஷேகம் ஆண்டவரே வந்து இறங்கி ஒரு பிரிந்திருக்கிற நாவுகள் போல ஒரு அக்கினிமயமான நாவுகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வேளையில் நீர் தந்து விட்டீர்னு சொல்லி நாங்கள் விசுவாசத்தோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். அலைவதில்ல அவர் சித்தம் செய்து வாழ்பவனா, இஷ்டம் போல அலைவதில்ல அவர் சித்தம் செய்து வாழ்பவனா. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காலம் நான் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ஏலுயா, நம்ம நாவுகள் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம நாவுகள் நல்லா துதிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம நாவுகள் எல்லாம் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம நாவுகள் நல்ல ஒரு கிருபையுள்ள வார்த்தைகளை என்ன செய்யணும்னா பேசிக்கிட்டே இருக்கணும். அந்த அபிஷேகத்தை நம்ம ஒவ்வொருவர் மேலேயும் இந்த வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பொதுவான குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். சமீபத்தில் சென்னை பட்டணத்தில் நடந்த நம்முடைய தமிழ்நாட்டின் தலைநகரில் நடந்த காரியங்களை நம்ம எல்லோரும் பேப்பர்லேயும் நம்ம பார்த்தோம், நம்ம டிவியிலையும் நம்ம பார்த்தோம், செய்திகளை நம்ம அறிந்து கொண்டோம். நம்முடைய தமிழ்நாட்டுடைய தலைநகருக்காக என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எங்கேயோ அழிவு நடக்குன்னு ஒருவேளை நம்ம நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் ரொம்ப பக்கத்திலே என்ன செய்யுதுன்னா மழையில் அநேக புயல்கள்னால அநேக இடங்கள் பாதிக்கப்பட்டு அநேக இடங்களில் தண்ணியினாலையும் சாப்பிட முடியாமல் அநேக செலவுகள், வருத்தங்கள், அழிவுகள், பாரங்கள், துக்கங்கள் எல்லாம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரில் நம்ம 2 நாளாக நம்ம என்ன செய்தோம் கேள்விப்பட்டோம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு மாறுதலான நிலைமை என்ன செஞ்சுருக்காருன்னா தந்திருக்கார். அல்லேலூயா. இதெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், ஓசியா 10வது அதிகாரத்தில் 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில், ஓசியா 10வது அதிகாரம் 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வருஷிக்க பண்ண மட்டும் அவரை தேட, கர்த்தரை தேடக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளே கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாருன்னா கொண்டுட்டார். அல்லேலூயா. நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆண்டவரே சென்னை பட்டணத்தில் ஆண்டவரே இழந்து போன எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் திரும்ப என்ன செய்யணும்னா தரணும். அல்லேலூயா. அடுத்து எல்லாரும் கர்த்தரை ஏகோபித்து என்ன செய்யணும்னா தேடக்கூடிய ஒரு காலத்துக்குள்ளே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாருன்னா கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஆண்டவர் வந்து கண்டும் காணாதவர் போல் இருந்தார். இப்போ எல்லாரும் என்ன செய்யணும் விரும்புகிறார்னா மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 17வது அதிகாரம் 30வது வசனம். அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும், அப்பொழுது இவைகளெல்லாம் கர்த்தரை தேடக்கூடிய காலத்தில் ஆண்டவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடிட்டோம் அப்படின்னு சொன்னால் இழந்து போன அத்தனை என்ன செய்வார்னா கர்த்தர் கூட்டி தருவார். அல்லேலூயா. இந்த குறிப்புக்காக எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ணுவோமா? சென்னை ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை, நம்ம ஐக்கியத்திலே மாதத்துக்கு ஊழியம் நடந்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா,
தமிழ்நாட்டினுடைய தலைநகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேகர் கூடி வாழக்கூடிய இடத்துல ஆண்டவரே உடைய பார்வை இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த புயல்கள் எல்லாருடைய இருதயத்தையும் கர்த்தரை தேடக்கூடிய காலம்னு சொல்லி உணரக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நீ தருமுடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீ தருமுடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த துக்கங்கள்லாம் ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவாய் மாறட்டும். இந்த இழப்புகள்லாம் ஒரு ரட்சிப்புக்கு ஏதுவாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள்லாம் எல்லாரும் விசுவாசிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற விதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. கர்த்தர் வந்து நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடக்கூடிய காலம்னு சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரே. சென்னை பட்டணத்தில் ஆண்டவரே ஒரு லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிற இடம் ஆண்டவரே. எங்கள் ஐக்கிய ஊழியத்தை அந்த இடத்துல நீர் கொண்டு சென்றிருக்கிற ஆண்டவரே. இந்த புயல்னால ஆண்டவரே எத்தனையோ அழிவுகள் ஆண்டவரே. எத்தனையோ பேர் சாப்பிட முடியாமல் இருக்கிறாங்கப்பா. எத்தனையோ நிலைகளில் ஆண்டவரே பழைய நிலைமை இன்னும் திரும்ப முடியாத நிலைமை இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அரசாங்கத்துக்கு வந்த நெருக்கடிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஒருத்தரை நம்ம குறை கூறக்கூடாது, ஒருத்தரை நம்ம குறை கூடக்கூடாது. அதை சரி பண்ணலை, இதை சரி பண்ணலை நம்ம சொல்லுவதற்கு நம்ம எந்த ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம இருதயத்தில் இடம் கொடுத்துடக்கூடாது. ஒன்னே ஒன்று ஜெபம் பண்ணணும். எல்லா மனுஷரும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. எல்லா மனுஷரும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. எல்லா மனுஷரும் மனம் திரும்பணும் ஆண்டவரே. எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும் ஆண்டவரே. அதுதான் தேவ சித்தம் ஆண்டவரே. சென்னை பட்டணத்தில் ஆண்டவரே ஒரு பெரிய எழுப்புதலை தாரு, பெரிய எழுப்புதலை தாரு ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நிறைய ஊழியங்கள் இருக்கு ஆண்டவரே, நிறைய சபைகள் இருக்கு ஆண்டவரே, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிற இடம் ஆண்டவரே, நிறைய ஜெபிக்கிற மக்கள் இருக்கிற இடம், விவசாயம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிற ஆண்டவரே, தொழில் செய்கிறவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே, ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க, பணி செய்கிறவங்க இருக்கிறாங்க ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய கம்பெனிஸ் இருக்கிற ஆண்டவரே, நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, நிறைய கல்லூரி இருக்கு ஆண்டவரே, நிறைய நிர்வாகங்கள் இருக்கு ஆண்டவரே. எங்கள் தமிழ்நாட்டினுடைய செக்ரட்டரியேட் இருக்கு ஆண்டவரே. எங்களுடைய தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமே அந்த இடத்துல இருக்கு ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த துக்கமெல்லாம் ஒரு எழுப்புதலாய் மாறட்டும். இந்த இழப்புகள்லாம் ஒரு எழுப்புதலாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த சோர்வுகள்லாம் ஒரு எழுப்புதலாய் மாறட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, நீர் மனம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கோ. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கோ. நான் பாவம் செய்தேன் உம்மை தாபம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, என்னும் ஒரு இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கோ. இழந்து போனதை திரும்ப தருவேன்னு சொல்லுகிறார். ஆனா ஒரு பக்கம் இயேசு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே நான் வந்தேன்னு சொல்லுகிறார். ஆண்டவரே, இப்படி ஜனங்களிடத்துல ஆண்டவரே நீர் எதை இழந்து போய் நிற்கிறீன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. எதை இழந்து போய் நிற்கிறீன்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள் இருந்து வாலிபர்கள் இருந்து ஆண்டவரே, எங்க தமிழ்நாட்டினுடைய தலைநகர்ல எல்லாரும் கர்த்தரை தேடக்கூடிய காலத்துக்குள்ள நீர் கொண்டு வந்து விட்டீரப்பா. பல சூழ்நிலைகளை கொடுத்து ஆண்டவரே எல்லாரும் கர்த்தரை தேடட்டும்னு சொல்லி ஆண்டவரே சில சூழ்நிலைகளை தருகிறீரப்பா. இந்த சூழ்நிலையின் மத்தியில எல்லாரும் கர்த்தரை தேடட்டும். வேத வசனத்தினுடைய அடிப்படையில கர்த்தரை தேடட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆவியின் அபிஷேகம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைநகரில் இருக்கிற ஆண்டவரே எல்லா ஜனங்கள் மேலையும், எல்லா வீடுகள் மேலையும், ஒவ்வொரு நபர்கள் மேலையும் கர்த்தரை தேடக்கூடிய காலத்துக்குள்ள ஒரு அபிஷேகத்தினால கர்த்தனை நிரப்ப முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். நிரப்ப முடியாது நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் அப்படி நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம்.
இந்த இரவிலே நீ நிரப்பி நடத்தும் ஐயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவரே, உம்மை தேடாத நாட்களை நீர் மன்னியும் ஐயா. ஆண்டவரே, உம்மை நினையாத நாட்களை நீர் மன்னியும் ஐயா. இழந்து போற எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுப்பேன் என்று தாவீது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி எல்லாரும் கர்த்தரை தேடி அதையெல்லாம் பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென், ஆமென். உட்காரு. அல்லேலூயா. பொதுவான குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம இருதயத்தில் இருந்த பாரத்தின்படி நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். எல்லா வீடுகள்லையும் சென்னை பட்டணத்தில் நல்ல ஒரு எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆவியான தேவனை உண்மையோடு தேடக்கூடிய காலத்துக்குள்ளே கர்த்தர் என்ன செஞ்சிருக்காருன்னா கொண்டு வந்திருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே நடத்துவார். நம்ம ஐக்கிய ஊழியம் 5 இடங்களில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா நடக்க. அல்லேலூயா. ஆவியானவர் இந்த 5 இடங்களையும் ஊழியத்தை தடையில்லாமல் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இந்த வாரத்தில் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்தையும் கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தரணும். அல்லேலூயா. எல்லா இடங்கள்லையும் அந்த 5 இடங்கள்ல இருந்து அது விசுவாசம் எல்லாத்துக்குள்ளே என்ன செய்யணும்னா வெடித்து பரவணும். அல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை ஒழுங்குங்கிறமாக வாசித்து நல்ல பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நல்ல ஒரு மன தெளிவோடு இருந்து அவங்க எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கணும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம ஐக்கிய ஊழியத்தின் மூலமாக எல்லாருக்கும் விசுவாசத்தை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு வசனத்தை வச்சு நம்ம ஜெபிக்கணும். யாக்கோபு எழுதின நிருபத்தில் பொதுவான காரியத்துக்கு வேதத்து வசனத்தினுடைய அடிப்படையில் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். யாக்கோபு 3வது அதிகாரம் 14வது வசனம், உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் பெருமை பாராட்டாதிருங்கள். 15வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இது உலக ஞானம், இது லௌகீக சம்பந்தம், உலகத்தோடு சம்மந்தப்பட்டது, ஜென்ம சுபாவம், அடுத்து பெய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறேன்னு சொல்லி பார்க்குறோம். இருதயத்தில் இருக்கிற கசப்பு, இருதயத்தில் இருக்கிற வைராக்கியங்கள், விரோதங்கள் மனிதனுக்குள்ளே இருக்கும்போது அது சூழ்நிலையை என்ன செஞ்சிருதுன்னா மாற்றிடுது. அல்லேலூயா. அடுத்து 16வது வசனத்தில் இந்த கசப்பு வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே என்ன உண்டாகும்? கலகம், பிரச்சனை உண்டாயிரும். சகல துர்ச்செய்களும் என்ன செய்யும்னா உண்டாகும். இந்த உலக ஞானம் அழிஞ்சு பரத்திலிருந்து வரக்கூடிய எல்லா ஞானமும் எல்லாருக்குள்ளேயும் என்ன செய்யணும்னா இறங்கணும்னு சொல்லி நல்லா ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. உலக ஞானம், உலகத்தோடு சம்மந்தப்பட்ட ஞானம்லாம் ஒன்றுக்கும் என்ன செய்யாதுன்னா உதவாது. அது பேய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்குது. அடுத்து அது என்னதுன்னா ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவம் ஒருவேளை முந்தின காலங்களில் நம்ம மூதாதையர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஜென்ம சுபாவம், அந்த ஞானமெல்லாம் நமக்குள்ளே என்ன வேண்டாம். தேவ ஞானம், பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் அது உள்ளதுக்குள்ளே இறங்கிட்டு அப்படின்னு சொன்னால் அங்கே நல்ல ஒரு சாந்த குணம், அங்கே ஞானத்திற்குரிய ஒரு நடக்கையெல்லாம் கர்த்தர் தந்து நல்ல ஒரு தெளிவாக என்ன செய்வார்னா நடத்துவார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் நல்ல ஒரு அஸ்திபாரத்தினுடைய வேருக்குள்ளே போய் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. சண்டை போடக்கூடாது, அப்படி இப்படிலாம் நம்ம என்ன இல்லைன்னா ஜெபம் பண்ண. சண்டையினுடைய ஆரம்பம் எங்கே இருக்குது அப்படின்னா இருதயத்தில் என்ன இருக்குது? கசப்பு. அது வைராக்கியம் இல்லை, அதுக்கு பேர என்னது தான்? கசப்பான வைராக்கியம், விரோதம். இது ரெண்டும் இருதயத்துக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிற இடத்துல என்ன நடந்துக்கிட்டே இருக்கும்னா கலகம் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும், நடந்துக்கிட்டே இருக்கும். சண்டை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எல்லாரும் கலகம் இல்லாமல் நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி கண்ணை மூடி ஆண்டவரே முதல்ல நமக்காக ஜெபம் பண்ணிடுறோம். என் இருதயத்தில் ஒரு கசப்பான வைராக்கியம், விரோதம், யார் மேலேயும் ஒரு விரோதம், யார் மேலேயும் ஒரு கசப்பு இருந்தா இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதத்தில் இந்த அபிஷேக ஜெபத்தில் நான் ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக ஏன் இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்பான வைராக்கியம் அழியட்டும் ஐயா. ஆண்டவரே, அந்த விரோதம் என் இருதயத்துக்குள்ளே இருந்து அழியட்டும். அது கம்ப்ளீட்டாக எங்களை விட்டு எடுத்து போட்டுரும். உலக ஞானம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே.
உலகத்தோடு சம்பந்தமுள்ள ஞானம் எங்களுக்கு வேண்டாம். ஜென்ம சுபாவமுள்ள ஞானம் எங்களுக்கு வேண்டாம். பேய்த்தனத்துக்கு அடுத்து அந்த உலக ஞானம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு தேவ ஞானம் வேணும். அது பரத்தில் இருக்குது. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அந்த தேவ ஞானம் ஜெபிக்கும் போதே எனக்கு ஒரு அபிஷேகமாய் இறங்கட்டும் ஐயா. ஜெபிக்கும் போதே என் உள்ளத்துக்குள்ள அபிஷேகமாய் இறங்கட்டும். எல்லாரும் கேட்போம். நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது நல்ல மனமோந்து ஸ்தோத்திரம் பண்ணணும். அது யாராக இருந்தாலும் சரிதான், அது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரிதான். ஆண்டவரிடத்தில் எல்லாரும் கேட்போம், ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் எனக்கு பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும். நான் ஜெபிக்க போகிறேன் ஆண்டவரே. நாட்டில் நடக்கிற கலகங்களுக்காக, ஆண்டவரே நாட்டில் நடக்கிற போராட்டங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவரே என் இருதயத்தில் இருக்கிற அந்த வைராக்கியம், என் இருதயத்தில் இருக்கிற அந்த கசப்புகள் மாறி பரலோக ஞானம், பரத்திலிருந்து வரக்கூடிய ஞானம் என் உள்ளத்துக்குள்ளே வரும்போது ஆண்டவரே நாங்கள் நல்லா போராடி ஜெபிக்க முடியும். ஆண்டவரே நாங்கள் நல்லா போராடி ஜெபிக்க முடியும். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அந்த பரத்திலிருந்து வந்த ஞானம் நம்ம இருதயத்துக்குள்ளே இறங்கினதற்காக, விரோதங்கள் வைராக்கியங்கள் எல்லாம் மாறி போனதற்காக, அதை எல்லாம் அழித்து போடக்கூடிய அந்த ஞானத்தின் ஆவி, யோசுவாவின் மேலே இறங்கின அந்த ஞானத்தின் ஆவி, அந்த பரத்திலிருந்து இறங்கின அந்த ஞானத்தின் ஆவி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு மேலே இறங்கினதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே எல்லாருடைய இருதயத்திலையும் உலக மக்கள் ஆண்டவரே அநேக இடங்களில் கலகம் நடக்கப்பா, அநேக இடங்களில் கொலைகள் நடக்கு, அநேக இடங்களில் போராட்டம் நடக்கு. இது காரணம் என்னன்னா உலக சம்பந்தமுள்ள அந்த ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம், ஆண்டவரே ஜென்ம சுபாவம் உள்ள இந்த ஞானம் ஆண்டவரே ஜனங்களுக்குள்ள இருக்கிற இருதயத்தில் அதை கம்ப்ளீட்டாக அழித்து போடக்கூடிய ஒரு அசைவாடும் ஆவியானவர் இறங்குன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரவிலே அவங்க உள்ளத்தில் நல்ல ஒரு சமாதானம் வந்துடும், நல்ல ஒரு அன்பின் ஆவி வந்துடும். ஆமென், நம்ம ஸ்தோத்திரம். அன்னைக்கு ஏசாவுக்காக யாக்கோபு பிந்தி தனித்திருந்து ஜெபம் பண்ணார். ஏசா என்னைக்காவது ஒரு நாள் சந்திக்கக்கூடிய நாள் வரும், அன்னைக்கு நான் உன்னை என்ன செய்கிறேன் பாருன்னு சொன்னார். ஆனால் யாக்கோபு பிந்தி தனித்திருந்து ஜெபம் பண்ணும்போது அந்த சூழ்நிலை மாறி ஏசாவும் யாக்கோவும் கெட்டி பிடித்து அன்போடு அழுது கொண்டாங்க. ஆண்டவரே இந்த அன்பின் ஆவிலாம் எங்கே இருக்கு? யாக்கோபு பிந்தி தனித்திருந்து ஜெபம் பண்ணும்போது இது நடந்ததப்பா. இன்னைக்கு ஏசாவுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவி ஆண்டவரே உலக மக்களுக்குள்ளே இருந்த ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் யாக்கோவை போல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் ஜெபம் பண்ணோமா. நம்ம குடும்பத்துக்குள்ளே இப்படி வைராக்கியமோ கசப்புகளும் இருக்கிற நபர்களுக்குள்ள ஆண்டவரே ஏசாவுக்குள்ளே இருந்த உலக ஆவி, ஏசாவுக்குள்ளே இருந்த ஜென்ம சுபாவத்தின் ஆவி, ஏசாவுக்குள்ளே இருந்த ஆண்டவரே அந்த பொல்லாத ஆவிகள் உடைய மனிதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. யாக்கோபு ஜெபம் பண்ணும்போது அது மாறி அன்பின் ஆவியாய் மாறினது போல நாங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லாரும் சேர்ந்து விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுவோம். கண்ணை மூடி யாரும் ஜெபத்தில் சோர்ந்து போயிட வேண்டாம். நம்ம கிராமத்தில் இருப்பாங்க, நம்ம மாவட்டத்தில் இருப்பாங்க, நம்ம வட்டாரங்களில் இருப்பாங்க, நம்ம குடும்பங்களில் இருப்பாங்க. ஆமே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் ஆண்டவரே ஏசாவுக்கும் யாக்கோவுக்கும் ஒரு அன்பின் ஆவி இணைக்கப்பட்டது போல கர்த்தர் இந்த வேளையில் ஆண்டவர் இப்படிப்பட்ட மக்களுக்குள்ள பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தின் ஆவி இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உலக ஆவியை அழிக்கக்கூடிய அபிஷேகம் எல்லா ஜனங்களுக்குள்ள இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. பலனடைய நீரப்பிடுமே பலத்தின் ஆவியே, பலனடைய
அல்லேலூயா. தேசத்தில் உள்ள எல்லாருக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை வச்சு ஜெபிப்போம். நீதிமொழிகள் 24வது அதிகாரம், நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 16வது வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அல்லேலூயா. தேசத்தில் இருக்கிற துன்மார்க்க ஜீவித்து கொண்டு இருக்கிற அந்த ஜனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவங்களை எப்படி மாற்றுவார் அப்படின்னா, நீதிமான்களாக கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் அன்னைக்கு அப்படி என்ன செஞ்சார்னா ஜெபம் பண்ணார். அல்லேலூயா. ஆபிரகாம் அன்னைக்கு பாரத்தோடு என்ன செஞ்சார்னா ஜெபம் பண்ணார். கர்த்தர் அந்த ஜெபத்தை என்ன செஞ்சார்னா கேட்டார். அல்லேலூயா. முதல்ல நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்னா, ஆபிரகாமுக்குள்ளே இருந்த அந்த ஜெப பாரம் நமக்கு என்ன வேணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் கோபப்பட்டுறாதங்க அப்படி சொல்லியே என்ன செய்வார்னா, ஒரு சின்ன பிள்ளை போல் பேசி என்ன செய்வார்னா ஜெபம் பண்ணுவார். அல்லேலூயா. அந்த ஜெப ஆவி நமக்குள்ளே என்ன செய்யணும்னா வேணும். அல்லேலூயா. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த புருஷர் அவனை விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அல்லேலூயா. சோதோம் பட்டணத்தில் எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஆனால் ஆபிரகாம் அவங்க அப்படி ஆண்டவர் அப்படி சித்தம் அப்படின்லாம் என்னையில் அதை விட்டுறலை. அவர் என்ன செய்கிறார் கேட்குறார் பாருங்கள். 23வது வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம், எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம், சமீபமாய் சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானை அழிப்பீர். அவர் நீதிமான்கள் அழிவாங்கன்னா ஜெபம் பண்ணுறாரு. அங்கே நிறைய துன்மார்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிற, அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி என்ன செய்கிறாரு ஜெபம் பண்ணுறாரு. அல்லேலூயா. இன்னும் பாருங்கள் 24வது வசனம், பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ. அல்லேலூயா. 26வது வசனத்தை பாருங்க. அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக, நம்ம ஏற்கனவே ஒரு தடவை எளிமைன்னு நினைஞ்சிட்டோம், இப்பவும் என்ன செய்வோம்னா அந்த குறிப்புக்காக என்ன செய்வோம், பின்னும் கர்த்தருக்கு முன்பாக முடிந்தவர்கள் நல்ல தேவ சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணும். சோதோம் குமாரா பட்டணத்தில் ஜனங்கள் அழிவது ஒருவேளை தேவதூதர்களை அனுப்புனாலும், ஆனால் ஆபிரகாம் பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டு இருந்தான். நம்ம கிராமத்துக்கு, நம்ம இருக்கிற மாவட்டத்துக்கு, நம்ம இருக்கிற வட்டாரத்துக்கு உத்தரவாதம் யாருன்னா நம்ம தான். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். எல்லோரும் நல்ல கையை அசைச்சு ஜெபம் பண்ணுங்க, நல்ல விடுதலையோடு ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கி ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீடுகளுக்குள்ள, நம்ம ஊரில் இருக்கிற ஸ்தலத்தில் கர்த்தர் ஒரு கிரியை நடப்பிப்பார். தேவ கோபம் அதில் என்ன செய்யணும்னா தடுத்து நிறுத்தப்படும். தேவ கோபம் தடுத்து நிறுத்தப்படும். தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிற்கிற ஒரு மனுஷனை தேடினேன். ஆபிரகாமை ஆண்டவர் பார்த்தார். இன்னைக்கு ஆபிரகாமுக்குள்ள விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ள ஒரு ஜெப ஆவி கர்த்தர் நம்ம உள்ளத்தில் ஊற்றி இருக்கிறார். ஆமே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் இருக்கிற பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் இருக்கிற ஸ்தலத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் இருக்கிற ஊருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் இருக்கிற மாவட்டத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒருத்தர் அழிந்து போகிறது உங்கள் சித்தம் இல்லை ஆண்டவரே. நீதிமான்கள் 7 தடவை விழுந்தாலே எழுந்திருப்பான், ஆனால் துன்மார்க்கர் தீங்கிலே இடருண்டு ஆண்டவரை அழிவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த துன்மார்க்க ஜீவிக்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? கடையத்திலேருந்து வந்தால் கடையத்தில் இருக்கிற ஊருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஊத்துமலையிலேருந்து வந்தால் ஊத்துமலை பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சுரண்டையில் இருக்கிறவங்க சுரண்டை பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஊர் பேரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கிரியை செய்வார். ஆபிரகாமுக்கு பின்னால் ஒரு தருணம் கொடுத்தது போல நமக்கும் பின்னால் திரும்பவும் எழுந்து நின்று பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜெபிப்பதற்கு ஒரு ஜெப கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். இந்த ஜெபத்தினுடைய மேன்மையெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்.
ஆண்டவர் ஒரு இரக்கம் பாராட்டுவார். ஆண்டவர் ஒரு இரக்கம் பாராட்டுவார். ஆண்டவரே, எங்க பட்டணத்து மேல ஒரு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அறியாம செய்யறாங்க ஆண்டவரே, அறியாம செய்யறாங்க, விசுவாசம் இல்ல ஆண்டவரே, உம்மை அறியல ஆண்டவரே. இந்த ஜனங்களுக்கு நீர் இறங்குவீராக, இந்த ஜனங்களுக்கு நீர் இறங்குவீராக. அவங்களை விசுவாசத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக. ஒவ்வொருடைய இருதயத்திலையும் மாற்றத்தை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவியாய் எங்கள் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாமை போல ஆண்டவரே, திறப்புல நின்று இந்த கூடாரத்தில் கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களை பாருமா ஆண்டவரே, ஜனங்களை பாருமா ஆண்டவரே. இயேசுவே, நீர் மாற்றத்தை உண்டு போறதுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிற ரட்சிப்பேன் என்கிற வார்த்தையை நாங்கள் விசுவாசத்தோடு எடுத்துக்கொண்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கை கூடு, நமக்கு எல்லாமே கை கூடு. இன்னொரு குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பொதுவான ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சமீபத்தில் ஒரு 4 மாநிலத்தில் தேர்தல் நடந்து அங்கே நல்ல ரிசல்ட்டை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் தந்த ரிசல்ட்டு தான்னு சொல்லி கர்த்தரே நம்ம மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணதற்கும் இது கர்த்தர் கொடுத்த பதில்னு சொல்லி விசுவாசித்து ஜெபம் பண்ணும்போது அடுத்த காரியத்துக்கு உடனே ஜெபம் பண்ணலாம். இல்லாட்டா அதில் ஒரு அடப்பு இணைஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம வித்தியாசமாக உலக மனிதரை போது அதை பார்த்தோம் அப்படின்னா அடுத்த குறிப்புக்கு நம்ம இணைய முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அல்லேலூயா. கடந்த நாட்களில் நடந்த அத்தனை மாநிலங்களில் உள்ள ரிசல்ட்டையும் கர்த்தரே என்ன செஞ்சார்னா தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நம்ம நம்முடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்கிற தேர்தலுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஜெபம் பண்ண போகிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வருஷத்தில் அந்த மே மாதத்தில் அந்த தேர்தல் என்ன செய்ய போகுதுன்னா நடக்க போகுது. அல்லேலூயா. இந்த பாராளுமன்ற தேர்தலில் கர்த்தர் என்ன செய்யணும்னா அதில் கிரியை செய்யணும். கர்த்தர் என்ன செய்யணும்? கிரியை செய்யணும். மனுஷனுடைய ஆள்கையில் கர்த்தர் என்ன செய்வார்? கிரியை செய்வார். எங்கே இருக்குது இந்த வார்த்தையை சொன்ன உடனே எங்கே பெறணும்? நம்ம எங்கே பெறணும்? தானியேலுக்கு ஓடிடணும். அல்லேலூயா. எங்கே பெறணும்? தானியேலுக்கு நெஞ்சிடணும், ஓடிடணும். கை கரெக்டாக போயிட்டா 4வது அதிகாரம், தானியேல் 4வது அதிகாரம் 32வது வசனத்தை எல்லாரும் எடுத்து நம்ம சேர்ந்து வாசிப்போம். அப்போ தான் நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண முடியும். தானியேல் 4:32 சேர்ந்து வாசிப்போம். மனுஷனின்றி தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடே சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல் புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. இப்படியே உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் என்ன செய்வாராம்? ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை என்ன செய்வார்? கொடுப்பார். அல்லேலூயா.
இப்போ ஓட்டு போட வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் தேவன் அவருடைய காரியங்களை என்ன செய்வார்னா நிறைவேற்றுவார். அல்லேலூயா. மனுஷனுடைய ராஜ்யத்தில், இந்திய தேசத்தில் இருக்கிற ராஜ்யத்தில் யார் ஆளுகை செய்வார்? கர்த்தர் ஆளுகை செய்து அவருக்கு சித்தமாக இருக்கிறவனுக்கு என்ன செய்வார்னா அந்த ராஜ்யத்தை என்ன செய்வார்? அந்த ஆளுகையை கொடுப்பார். அல்லேலூயா. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். நம்ம ஆண்டவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து என்ன செய்யணும்னா ஜெபம் பண்ண. கிதியோன் என்ன சொன்னார்? நான் உங்களை, என் குமாரர் உங்களை யார் ஆளுகை செய்வார்? கர்த்தரே ஆளுகை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த தேசத்தில் யார் மேலே 2024 யாருக்கு அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொடுப்பதற்கு சித்தமாக இருக்கிறாரோ அப்படி என்னட்டும் கொடுக்கட்டும். நம்ம எல்லாரும் கைகூப்பி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம், வசனத்தின் அடிப்படையில் ஜெபம் பண்ணுவோம். தரியு ராஜ்யபாரம் காலத்திலையும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலேயும் தானியேலின் காரியம் எப்படி இருந்துச்சு? ஜெயமா இருந்துச்சு. இவங்க தான் ஆளுகை செய்யணும், அவங்க தான் ஆளுகை செய்யணும் சொல்லி இருதயத்தில் வச்சு யாரும் ஜெபம் பண்ணிடக்கூடாது. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார். உன்னதமானவரே உங்க ராஜ்யம் வரட்டும், உங்க ஆளுகை மனுஷனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரட்டும். ஒரு சிலர் இன்னும் வாயே திறக்கல. எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்க இந்திய தேசத்துல உங்க ஆளுகை வரட்டும் ஐயா, உங்க ஆளுகை வரட்டும். உமக்கு சித்தமானவருக்கு நீங்க கொடுத்துருங்க, உமக்கு சித்தமானவருக்கு நீங்க கொடுத்துருங்கப்பா. உமக்கு சித்தமானவர் ஆளுகை செய்யட்டும், உமக்கு சித்தமான கட்சி வரட்டும், உமக்கு சித்தமானபடி நடக்கட்டும். நாங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், இந்த தேர்தலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்க தேசத்தை உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே எத்தனை காலங்களில் ஆண்டவரே யாருக்கு ராஜ்யத்தை கொடுத்து உமக்கு சித்தமானவன்னு கொடுத்து நடத்த சித்தமாக இருக்கிறீரோ அப்படியே நீங்க நடத்துங்கப்பா. எங்க இந்திய தேசத்தை நாங்க ஆள மாட்டோம், எங்க குமாரர் ஆள மாட்டாங்க. கர்த்தரே ஆளுகை செய்வார், கர்த்தரே ஆளுகை செய்வார். எங்க இந்திய தேசத்தில் இந்த தேர்தலை கர்த்தரே நீர் ஆளுகை செய்ய முடியாய், கர்த்தரே நீர் ஆளுகை செய்ய முடியாய். ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா, ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோம். கர்த்தர் அவருக்கு சித்தமானவனு கொடுத்து அந்த ஆளுகையை கர்த்தர் நடத்துவார். தானியேல் ஆகிய விசேஷித்த ஆவி பெற்றவர்களாகி நம்ம எல்லாருடைய காரியமும் யார் ராஜ்யம் வந்தாலும் யார் ஆளுகை செய்தாலும் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது போல நம்ம எழுப்பல் ஜெபிக்கிறதுக்கு எல்லா ஊழியங்களையும் நம்ம காரியங்களை எல்லாம் கர்த்தர் ஜெயமாய் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏத்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவநாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவநாமத்திற்கே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். சுவாசத்தோட ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏத்திடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவநாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவநாமத்திற்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம அடுத்த இளைய தலைமுறைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. விசேஷமாக மாணவ பருவத்தில், பள்ளி பருவத்தில், கல்லூரி பருவத்தில் படித்து கொண்டு இருக்கிற மாணவ மாணவிகளுக்காக நம்ம என்ன செய்யணும்னா பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. சமயத்தில் கூட 2 நாளைக்கு முன்னால் கேள்விப்பட்டிருப்பேங்க, ஒரு 11ஆவது வகுப்பு மாணவன் ஒரு வாத்தியாரை என்ன செஞ்சிட்டான்? விட்டுட்டான். படிக்கிறதுக்கு கண்டித்ததுனால ஒரு அரசு பள்ளியில் நடந்திருக்கு. நம்ம என்ன செய்யணும்னா பாரத்தோடு ஜெபம் பண்ணணும். கண்ணை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நடந்த சம்பவம் நடந்த மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். சம்பவம் நடந்த ஆண்டவரே மாவட்டத்தில் நடக்கிற எல்லா ஸ்கூல்ஸுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா பள்ளி மாணவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிசாசானவன் அநேக பொல்லாத வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டுங்கிறது இதுதான். இந்த பொல்லாத ஆவியினுடைய சேனைகள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால
மாணவர்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே இந்த பொல்லாத ஆவிகள், ஆண்டவரே தூண்டக்கூடிய ஆவிகள், ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என் சத்தம் மட்டும் இல்லை, உங்க சத்தம் கேட்கணும். இந்த சத்தத்தை கேட்டு பொல்லாத ஆவிகள்லாம் எல்லா மனுஷருடைய மாணவருக்குள்ள இருக்கிற எல்லாருடைய இருதயத்துக்குள்ள இருந்து கம்ப்ளீட்டா பேரணும். அவங்க நல்ல அன்பின் ஆவியினால நடத்தப்படணும், நல்ல ஒரு தேவ ஆலோசனையினால நடத்தப்படணும். ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டு பண்ணணும். ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டு பண்ணணும். ஆண்டவரே கடைசி காலத்துல மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்பாரோ? சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த விசுவாசத்தின்படி நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. யார்தான் ரட்சிக்கப்படக்கூடும்? சீஷர்கள் கேட்டாங்க, யார் ரட்சிக்கப்படக்கூடும்? மனுஷரால இது கூடாதுதான், தேவனால எல்லாம் கூடும் ஐயா. உங்களால எல்லாம் கூடும் ஆண்டவரே. இந்த மாணவர் சமுதாயம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த பள்ளியில படிக்கிற மாணவருடைய சமுதாயம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. நாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி கட்டளையிட்டு நடத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மாற்றங்களை உண்டு பண்ணதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமேன், 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 ஆமேன். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னை மறைந்தே போகட்டுமே, மாமிசத்தின் எண்ணங்கள் எல்லாம் போகட்டுமே. ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட மாணவர்கள்லாம் கண்டிப்பா என்ன செய்வார்னா சந்திப்பார். ஹல்லேலூயா. எங்கள் பள்ளியில் கூட அசம்பிளி நடக்கும்போது சில பாடல்கள் பாடப்படும் போது அதனுடைய விளக்கத்தை ஒரு நாள் சொன்னேன். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில். இப்போ ஒரு நாள் ஒரு 2 நாளைக்கு முன்னால் உங்களுக்கு இந்த வருஷத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வசனங்கள் என்ன, ஒரு ஆலோசனைகள் என்ன, நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அதை ஒரு பேப்பரில் ஒரு டெஸ்ட்டாக எல்லாம் ஸ்கூலில் சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி அதை எடுத்து வாசித்தேன். ஒரு பையன் எழுதியிருக்கிறான், காலத்தின் அருமை அறிந்து வாடாவிடில். இந்த வார்த்தை எனக்கு உணர்த்திச்சு. நான் அதிகாலையில் எழும்பி நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. ஹல்லேலூயா. ஒரு வேற ஆண்டவருடைய வசனம் தெரியாது, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் தெரியாது. ஆனால் காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர். அன்னையிலேருந்து நான் அதிகாலையில் எழும்பி நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு தீர்மானம்னு எழுதியிருந்தேன். பாடல் தான். அதனுடைய விளக்கங்களை நம்ம ஆவியானவருடைய ஏவுதல்படி நம்ம சொல்லும்போது அந்த அபிஷேகம் அவங்களுக்குள்ளே போய் ஒரு புதிய தீர்மானத்தை என்ன செய்கிறார்னா கர்த்தர் எடுக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. எழுதப்பட்ட பாடல்கள், எழுதப்பட்ட வசனங்கள் அத்தனையும் குள்ளையும் என்ன இருக்குன்னா ஒரு அபிஷேகம் இருக்குது. ஹல்லேலூயா. இத்தனை பேர் சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் மாணவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் என்ன செய்வார்னா உண்டு பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தா நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம தேசத்தில் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை பேரையும் கர்த்தர் என்னன்னா நல்லா ஆசீர்வதிக்கணும். போட்டிகள் நிறைய என்ன செஞ்சுட்டு வந்துட்டு, ஆனால் இவை எல்லாவற்றின் மத்தியிலையும் கர்த்தர் எல்லாரையும் நல்லா என்ன செய்யணும்னா ஆசீர்வதித்து அவங்க கடன் பாரங்கள்லாம் என்ன செஞ்சிடணும், கர்த்தர் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிடணும், கர்த்தர் மாற்றி போட்டுறணும். எல்லோரும் எழுந்து நின்று ஜெபம் பண்ணுமா? எழுந்து நின்று எல்லோரும் ஜெபம் பண்ணுமா? தேவன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அநேக குடும்பங்களில் சமாதானம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் வருமானம் இல்லை. ஒருவேளை கடன் கூடி போயிட்டு வியாபாரங்கள் நிமித்தமாக அங்கே லோனை வாங்கி இங்கே வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி வட்டி தான் நான் கட்டிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களுக்காக நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ண போகிறோம். அவங்க பண்ணுகிற வியாபார ஸ்தலங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே, தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லோரும் ஜெபம் பண்ணுமா? எல்லோரும் ஜெபம் பண்ணுமா? அவங்க எந்த வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், எந்த தொழிலை செய்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நல்லா ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நல்லா நடத்தணும். நல்ல ஞானத்தோடு நடத்தணும்.
ஆமென். அவங்க எந்த பணியை செய்தாலும், எந்த தொழிலை செய்தாலும், எந்த கம்பெனியை நடத்தினாலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே ஒரு உன்னதத்திலிருந்து இறங்கட்டும் ஐயா. நீர் 5 அப்பத்தை 2 மீனை எடுத்து 5000 பேருக்கு நீர் போஷித்து ஆசீர்வதித்த தேவன். குறைவே எல்லாம் எத்தனை மடங்குனாலும் ஆசீர்வதிச்சு அதை மீதம் எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களால் முடியும் ஆண்டவரே. அந்த வல்லமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த வல்லமெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் சொன்ன அந்த அற்புதங்கள், யோவானில் எழுதப்பட்ட வசனங்கள், யோவானில் எழுதப்பட்ட அற்புதங்கள் இன்னைக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இயேசுவே, உங்கள் கையினால் எல்லார் வியாபாரங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும், உங்கள் கையினால் எல்லார் தொழிலும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த வருஷத்தில் எல்லா காரியங்களும் கர்த்தர் நீர் மாறுதலாக முடிய பண்ணுங்க. கர்த்தர் நீர் மாறுதலாக முடிய பண்ண போகிறதுக்காக இந்த கடைசி மாதத்தில், கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போதே காரியங்கள்லாம் மாறுதலாக முடியட்டும். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி மாற்றி எல்லாரும் திருப்தியாய் நடத்தி எல்லாரும் மீதியம் எடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நீர் நடத்த போறதுக்காக, கர்த்தர் நீர் நடத்த போயிரு. உங்க கரை நீட்டப்பட்டதற்காய் சோதரம். யோசேப்பின் மேல இருந்த அந்த தயை எல்லா வியாபாரத்துக்குள்ள, எல்லா மனுஷருக்குள்ள, எல்லா கையின் பிரயாசங்களுக்குள்ளையும் கடந்து வந்ததற்காய் சோதரம், கடந்து வந்ததற்காய் சோதரம். ஆமென். சோதரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், வேதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென், ஆமென். திருப்தியாக்கி தேவைகளை சந்திப்பார், வேதம் எடுக்க வைப்பார், அப்பங்களை பெருகை செய்த 5 அப்பந்தான், 5 அப்பந்தான், 5 அப்பங்களை 1000 பெருகை செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். இது 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம், பாடி கொண்டாடுவோம், ஓடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாகி தந்திடுவார். ஆமே. எல்லாரையும் அப்படி, எல்லா தொழில், எல்லா குடும்பங்களையும் ஆமே வீத எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆமே. நல்ல ஆண்டவரே, பொதுவான குறிப்புகளுக்காக வேதத்தினுடைய அடிப்படையில் எங்களை நீ ஜெபிக்க வைத்து, எங்களை ஜெபிக்க வைத்த அந்த பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். தேசத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறோம் ஆண்டவரே. பொதுவான குறிப்புகளுக்காக உலகத்தினுடைய நடப்புகளில் மாற்றங்கள் ஏற்படுன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். எங்களுக்கு தந்த விசுவாசம், தந்த வசனம், ஜெபத்தில் கிடைத்த மேன்மைகள், இவை எல்லாவற்றிற்காக நான் உமக்கு மனப்பூர்வமாய் நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபங்க எழுப்புதாவே. உட்காரும். பிரதான கிருபையினால் எழுப்புதல் ஜெபைக்கியத்துன்னு சொல்லி 2023 கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை தந்து நம்மளை நல்லா நடத்தினார். அல்லேலூயா. காரியங்கள் எல்லாம் எப்படி முடிஞ்சது? மாறுதலாக முடிஞ்சது. அல்லேலூயா. நமக்கு விரோதமாக இருந்த எல்லாரும் வைத்திருந்த எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு துணை நின்று காரியங்களை எப்படி முடித்தார்? இதனால் நமக்கு நல்ல தடை இல்லாமல் ஒரு விசுவாசம் கிடச்சி. தடை இல்லாமல் என்ன கிடச்சிது? நம்ம எப்படியோ நினச்சி போவோம், அங்கே வேறு மாதிரி நடந்திருக்கோம். வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஆவியானவர் இருந்த வசனத்தை என்ன செய்வார்? கொஞ்சம் நினைப்பூட்டுவார். காரியம் எப்படி முடிஞ்சிருக்கு, ஏன் இன்னும் முடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மளை தைரியப்படுத்தி எல்லா குடும்பத்துலேயும் நம்ம ஊழியத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வார்த்தைகள் நமக்கு நல்ல பலிச்சுது. லேலுயா, லேலுயா. இப்போவும் கர்த்தர் என்ன செய்ய போகிறாருன்னா அப்படி என்ன போகிறாரு, நடத்த போகிறாரு. 2024 நம்ம ஐக்கியத்துக்குன்னு சொல்லி வாக்குத்தத்த வசனத்தையும் எச்சரிப்பு வசனத்தையும் நம்ம எடுத்து கர்த்தர் நமக்கு அந்த வருஷம் முழுவதும் நம்ம ஊழியத்தையும் நம்ம குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரணும். லேலுயா. வாக்கு பண்ணின தேவன் உண்மை உள்ளவர். லேலுயா.
எழுப்புதல் ஜெப ஐக்கியத்தில் ஆண்டவர் 2024 ஐக்கிய ஊழியத்துக்குன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்த வசனத்தையும் ஒரு எச்சரிப்பு வசனத்தையும் கர்த்தர் நமக்கு தர இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஆவியானவர் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு என்ன செய்வார்னா அந்த வார்த்தையை தரப்போகிறார். அல்லேலூயா. எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, 2023 நீர் வாக்கு பண்ணி எச்சரித்து நடத்தின வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தினதப்பா, எங்களை பலப்படுத்தினது. அதில் குறைவில்லாமல் நீர் நடத்தினீர். இந்த வார்த்தையை நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றி தந்தீர். எல்லா சூழ்நிலையின் மத்தியிலையும் நாங்கள் தொய்ந்து போய் இருக்கும்போது இந்த வார்த்தை எங்களை பலப்படுத்தினர். இந்த வார்த்தை எங்களை தைரியப்படுத்தினர். குடும்பங்களில் மாறுதலான காரியங்கள் நடந்துச்சு. ஊழியங்களில் சில காரியங்களில் மாறுதலான நடந்துச்சு. தொழில் காரியங்களில் மாறுதலாக நடந்துச்சு. ஆனால் இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொண்டோம்? அன்னைக்கு நீர் எங்களுக்கு வார்த்தையை தந்த வசனத்தை ஆண்டவரே சோர்ந்து போகிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற இடத்துல அந்த வசனத்தை நினைப்பூட்டினீர். அந்த வசனத்தை நாங்கள் நினைக்கும் போது எங்களுக்கு புதிய உற்சாகம், புதிய பலம், புதிய விசுவாசம், புதிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தந்து நீ நடத்தினீ. இந்த 2024 எங்கள் ஐக்கிய ஊழியத்தை நீ நடத்தி கொண்டு இருக்கிறீர். எங்கள் ஐக்கிய ஊழியத்துக்கு நீர் குறித்து வைத்திருக்கிறத வாக்குத்தத்த வசனத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு எங்களை நீர் எச்சரித்து கொடுக்க போகிற அந்த வசனத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அப்படி நடத்த போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை தந்து நீர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை தந்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம இதில் ஒரு வசனம், இதில் ஒரு வசனத்தை என்ன செய்ய போகிறோம்? எடுக்க போகிறோம். பேட்டரிக்கு வரோம். படுத்துட்டான்னு தூங்கிட்டேன். ஐக்கிய ஊழியத்துக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உபாகமம் 11:23. உபாகமம் 11:23. உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உபாகமம் 11வது அதிகாரம் 23வது வசனத்தை எல்லாரும் எடுத்துட்டு பைபிள்லேயே அந்த வசனத்தை நம்ம வாசித்து ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். உபாகமம் 11வது அதிகாரம் 23வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் சின்னவன் 1000 லேலுயா. இந்த வார்த்தைக்கு ஏற்றவாறு கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாருன்னா, அப்போ எழுப்புதல் ரொம்ப சீக்கிரம் என்ன செய்ய போகுது? வரப்போகுது. கர்த்தர் ஏற்ற காலத்தில் அதை எப்படி நடப்பிக்க போகிறாரு? தீவிரமாய் நடப்பிக்க போகிறார். லேலுயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்ம எச்சரிப்பு வசனத்தை நம்ம வாசித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். லேலுயா. கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்துகொள். சங்கீதம் 107:43. கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்துகொள். அல்லேலுயா. பைபிள் எடுத்துருவோமா? சங்கீதம் 107வது சங்கீதம் கடைசி வசனத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள். அல்லேலுயா. கர்த்தருடைய கிருபைகளை இந்த வருஷத்தில் நம்ம நல்லா உணர்ந்து கொண்டு ஆண்டவருக்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும்.
ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த ஏதோ ஒன்று நடக்கலைன்னு சொல்லி நம்ம நெஞ்சிடப்படாது, அதில் போய் நின்றோம். ஆண்டவர் நம்ம கொடுத்த கிருபைகளை உணர்ந்து கொண்டு நம்ம நன்றி செலுத்தும் போது அதில் என்ன கிருபை நமக்கு கிடைக்கும், வாக்குத்தத்தை நிறைவேறும்னா, உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி எல்லாரும் ஜெபம் பண்ணிடுவோமா? எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு 2024 எங்களுக்கு ஐக்கிய ஊழியத்தில் கொடுத்த அந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மூப்பர் கூட என்னை தந்திருக்கிறேன். கொடுத்த மாவட்டங்களில் நடத்தின ஊழியங்களில் ஆண்டவரே நீர் பெரிய மாற்றங்களை செய்திருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் இந்த உலகம் முழுவதிலும் உன்னை பார்க்கலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள் என்று சொன்ன வாக்குத்தத்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே நீர் எங்களை நடத்துவீராக. கர்த்தருடைய பலம் எங்கள் ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மேலே ஆளுகை செய்யட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். எச்சரிப்பு வசனம் ஆண்டவரே, அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லி ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகாதவாறு கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய இருதயம் உமக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்க, இந்த எச்சரிப்பு வசனத்தை கவனித்து நடக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த பொதுவான ஜெப குறிப்பு வேலையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்து தொடர்ந்து இந்த வாக்குத்தத்த வசனத்தை எச்சரிப்பு வசனத்தை 2024க்குன்னு சொல்லி எங்களுக்கு ஐக்கியத்துக்குன்னு சொல்லி நீ தந்திருக்கிறேன், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. இயேசு மூலம் ஜெபங்கள் எழுப்புதாவே.